பன்முகத்தன்மையோடு விளங்கும் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு பிறந்த தினம் இன்று. அவருக்கு நான் எழுதிய பிறந்தநாள் வாழ்த்து கவிதை உங்கள் பார்வைக்கு. ஆனந்தம், ரன், சண்டைக்கோழி, பீமா, பையா, வேட்டை போன்ற வெவ்வேறு கதை களங்களை கொண்ட நல்ல திரைப்படங்களை எடுக்கும் ஐக்கூ அப்படின்னா இன்டெலிஜென்ட் கொட்டேஷன், ஐக்கூ அதிகம் உள்ள இயக்குனர். சலவை தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள், இந்த ஹைக்கூ இது மட்டுமல்ல, பல ஹைக்கூகளை எழுதிய நல்ல கவிஞர். வழக்கு எண் 18/9, கும்கி, இவன் வேற மாதிரி, ரஜினி முருகன் போன்ற தரமான பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் புகழை பரப்பி கொண்டிருக்கும் தலைச்சிறந்த மாணவன். செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை நன்கு அறிந்த, வாழ்வில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் நல்லுள்ளம் கொண்ட நல்ல மனிதர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் எனக்கு முன்பாக படித்த முன்னாள் மாணவர், எனக்கு சீனியர். இப்போ கும்பகோணம் அரசு கல்லூரினா அதில் நிறைய சாதனையாளர்கள் அதில் படிச்சிருக்கிறாங்க, வேலை பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் அந்த கும்பகோணம் அரசு கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இயக்குனர் லிங்குசாமி, இயக்குனர் பிருந்தா சாரதி, எழுத்தாளர் நிறைய அந்த கல்லூரியில் படிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நடிகர் தியாகு, அப்புறம் பல சாதனையாளர்கள் அந்த கல்லூரியில். மிக முக்கியமாக கணித மேதை ராமானுஜம் அவர்கள் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் படித்தவர். இப்போ நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா அந்த கல்லூரியில் கணித மேதை ராமானுஜம் அவர்களுடைய சிலையை அந்த கல்லூரி வளாகத்தில் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம். அதனால் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் எனக்கு முன்பாக படித்த முன்னாள் மாணவர், எனக்கு சீனியர், பன்முகத்தன்மையோடும் இன்முகத்தன்மையோடும் தமிழ் சினிமாவில் திகழும் உலகம் புகழும் படைப்பாளி. குழந்தை தினத்தில் நவம்பர் 14 இன்றைக்கி ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம். குழந்தை தினத்தில் பிறந்த குழந்தை உள்ளம் கொண்ட நல்ல மனிதர். சமூக மேன்மைக்காக வேண்டி பல நல்ல மனிதர்களை லிங்க் செய்யும் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கு